ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படித்த ஒரு விவசாயி கூட வந்து பேசுகிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அண்ட் எம்பிஏ முடிச்சிருக்கேன். ஏன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு ஏன் விவசாயத்துக்கு திரும்பிட்டீங்க டக்குன்னு? இல்லை, எங்கள் அப்பாலாம் பண்ணியிருந்தாங்க சின்ன வயசுலேருந்து. அவங்களோட வந்து இப்படி ஆர்வம் இதிலே வந்துருச்சு. விவசாயத்து மேலே ஒரு ஆர்வம். நானும் இன்டர்வியூலாம் போயிருக்கேன், ஆனால் பெருசாக அதில் நம்மளால் ஈர்ப்பு இல்லை. இதில் எங்கள் அப்பாவோட அப்படியே வந்து இதிலே பழகிருச்சு. இப்போ சோளம் போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த சோளத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம ஊர்கிட்ட ஒரு 7 ஏக்கர் இருக்குது. ஒரு 5 ஏக்கர் நடவு, 2 ஏக்கர் சோளம் பண்ணியிருக்கேன். பூ வைக்கிறது வந்து சம்பூர்ணங்கிற இது கொடுக்குறாங்க, ஸ்ப்ரேயரு. ஒரு 70 நாளில் பூ வைக்கும். அந்த நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணுறோம். பூ வச்சு நல்லா கருது வருது. ஒரு இதுக்கு 3 இது கருது வருது. அது போக இப்போ இந்த சோளத்தில் வர்றதுக்கு போகும்போது அந்த வேறு எதுவும் ப்ராடக்ட் எதுவும் கொடுத்துருக்காங்களா? ஈல்டுக்காண்டி கேலியம் 20ங்கிற இதுவும், இது பூ நல்லா இருக்கிறதாண்டி சம்பூர்ணங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு லிட்டர் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறீங்க? 1 லிட்டர் தண்ணிக்கு 2.5 ml. சரி, விவசாயத்தில் இந்த சோளத்தை ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை, மதிப்பு கூட்டி எதுவுமே பண்ணலை. அதுக்கான இது எங்கள்கிட்ட சோர்ஸ் எதுவும் இல்லை. ஃப்யூச்சரில் அதுக்கான தேவைப்படும் போது பண்ணலாம்.